ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் லாஸ்ட் டாப்பிக்கான டைனமிக் மெமரி அலோகேஷன் பற்றி பார்க்கலாம். பாயிண்டர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம மெமரி கூட அலோகேட் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக டெலிட் பண்ணுற வரைக்குமே அந்த மெமரி அப்படியே அலோகேட் ஆகி அங்கேயே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். இந்த கோடில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு பாயிண்டர் வேரியபிள், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். இதுவே ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால அங்கே ஒரு பாயிண்டர் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 4th லைனில் இன்ட் ஸ்டார்னு போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் இன்ட் என் உள்ள 10ன்னு பாஸ் பண்ணுறேன்னு அங்கே இருக்குது. எம்அலாக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம இந்த மெமரி அலோகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 6th லைனில் அதுக்கான ஃபார்மேட்டே நான் கொடுத்துருக்கேன். ஒரு பாயிண்டர் வேரியபிளில் இன்ட் ஸ்டார்னு சொல்லி எம்அலாக்ன்ற அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி என்னன்றது 10 சைஸு, ஸோ அது பாஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இது ஒரு இன்டிஜர் அரே, ஸோ உள்ள எவ்வளோ சைஸ் மல்டிப்ளை பண்ணி வரணுன்றதுக்காக போடுறது. சின்ஸ் இது ஒரு மெமரி அலோகேஷன்றனால இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த அவுட்புட்டுமே நமக்கு வரல. இதோட நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பார்த்து முடிச்சிட்டோம். Thank you for watching my video.